ஆறாம் வகுப்பு வளரும் வணிகம் இயல் 3 உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். நுழையும் முன் என்ன, அதுக்கு முன்னாடி நுழையும் முன் பார்த்தா நம்மளுக்கு என்ன உள்ள கொடுத்துருப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டாப்பிக்லேயே பார்க்கும்போது வளரும் வணிகம்னு இருக்குது. நம்ம வணிகம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நுழையும் முன். மனிதர் வாழ்வில் வணிகம் அதாவது மனுஷங்க வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிச்சிருக்கு. எப்போத்துலேருந்து தமிழர் பழங்காலத்திலேருந்தே அந்த வணிகம் பெரும் பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதர்கள் தம் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாது. ஸோ அதனால் வணிகம் மூலமா பல வகையில் நடத்திருக்காங்க வணிகம். ஏன்னா நம்மளுக்கு தேவையான பொருட்கள் நம்மக்கிட்டே இருக்காது, ஏன்னா நம்ம வாங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் உள்ளே பார்க்கலாம். பண்டமாற்று வணிகம் அந்த மாதிரிலாம் வரும். நம்மளுக்கு தேவையான பொருட்களை எப்படி வாங்குகிறோம் அப்படின்றதுலாம் இருக்கும். ஸோ அதில் வணிகம் பல வகையில் நடைபெற்றுருக்கு. அதில் வணிக நிறுவனங்கள் பல வகையான இருந்திருக்கு. வணிக நிறுவனங்கள் பல வகையாக இருந்திருக்கு. அதில் தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. அதாவது தமிழர்கள் பழங்காலத்தில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. உலகம் முழுவதும் வணிக தொடர்பு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அடுத்தது இது நுழையும் முன் மட்டும் தான். அதாவது வணிகம் எவ்வளோ பெரும் பங்கு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகளை எப்படி நம்ம நிறைவேற்றி கொண்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பல வகையான வணிகம் நடைபெற்று இருக்குது. அந்த வணிக நிறுவனங்கள் பல வகையாகவும் இருந்திருக்கு, நிறைய நிறுவனங்கள். அதுக்கப்புறம் தமிழர் பழங்காலத்தில் எந்த அளவுக்கு வணிகத்தில் சிறந்திருக்காங்க, அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் வணிக தொடர்பு எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்றதும் இருக்குது. சரி, நம்ம இதில் பார்க்கலாம். இந்த பேரால பார்க்கலாம். மனிதன் தனக்கு தேவையான பொருளை தானே உற்பத்தி எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ணிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற இடத்துல உற்பத்தி பண்ணுவாங்கள்ல, மற்ற நாட்டில். ஸோ மற்ற நாட்டில் உற்பத்தி பண்ணுறத இவங்க கொடுத்து அவங்க வாங்கிப்பாங்க. இவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்து அவங்களுக்கு மாற்றிப்பாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் இதில். அதாவது தனக்கு தேவையான பொருளை இவங்க உற்பத்தி பண்ண முடியாத டைமில், அதை முடியாத டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க உற்பத்தி பண்ணியிருப்பாங்களா அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உற்பத்தி செய்யும் பொருட்களை பிறருக்கும் விற்கிறதும் இருக்கும். ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குறதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளை விற்பவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்குபவர் என்ன சொல்லுவாங்கன்னா நுகர்வோர்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கில் பண்டமாற்று வணிகம். பண்டமாற்று வணிகம்னா நம்மக்கிட்ட கூடுதலாக இருக்கும்ல பொருட்கள், நம்மளுக்கு தேவையான பொருட்களை தவிர்த்து நம்மளுக்கு கூடுதலாகவும் இருக்கும், எக்ஸ்ட்ராவும் இருக்கும். ஸோ அந்த பொருளை நம்ம கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக உப்பை வாங்கிக்கலாம். ஆட்டின் பாலை கொடுத்து அதுக்கு பதிலாக தானியத்தை வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சங்க இலக்கியங்களில் இருந்திருக்கு. ஸோ இக்காலத்தில் இப்போ இருக்கிற காலத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. பழைய செய்தித்தாள்கள்லாம் வாங்கிய நியூஸ் பேப்பர்ஸு புக்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வருவாங்க இப்போ கூட. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பொருள் இதெல்லாம் கூட கேட்பாங்க. அதை நெகிழி பொருள்னு சொல்கிறாங்க. இதில் பயனற்ற நெகிழி பொருள் அதெல்லாம் கொடுத்துட்டோம். நம்ம நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கிறோம். அந்த மாதிரிலாம் கூட இப்போ இருக்குது. ஸோ அதுதான் அந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. பண்டமாற்று வணிகம்னா, பண்டமாற்று வணிகம்னா நமக்கு கூடுதலாக இருந்துச்சுன்னா அந்த பொருளை கொடுத்து தேவையான பொருளை வாங்கிக்கிறோம். அதான் எக்ஸாம்பிள் நெல்னா அதுக்கு பதில் உப்பை பெற்றிருக்கோம். நெல்லை கொடுத்துட்டு உப்பை பெற்றிருக்குது, ஆட்டின் பாலை கொடுத்துட்டு தானியத்தை பெற்றிருக்குது. அந்த மாதிரி சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. வணிகத்தின் வகைகள் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்வோம், பார்த்துடலாம். தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி. அதாவது தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து, நம்ம நாட்டில் விளைஞ்ச நெல்லை தந்து நம்ம உப்பு வாங்குறோம்ல, பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றின்னா பிற நாட்டிலேருந்து நம்ம உப்பு வாங்குகிறோம். அதுதான் பண்டமாற்று வணிகம். அதுக்கப்புறம் உமணர் போகலும் அப்படின்றது நற்றிணை 183 சொல்லியிருக்காங்க. உமணர் போகலும் அது என்னன்னு தெரியல. உமணர் போகலும் நற்றிணை 183 சொல்லியிருக்காங்க. அது பார்க்குறேன். பாலோடு வந்த கூழோடு பெயரும் குறுந்தகல 23 சொல்லியிருக்காங்க. பொண்ணோடு கரியோடு பெயரும் அகநானூரில் 149 சொல்லியிருக்காங்க. தெரிந்து கொள்வோம் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் மட்டும் தான் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இது பாலோடு கூழோடு பெயரும் பொண்ணோடு கரியோடு பெயரும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். வணிகத்தின் வகைகள் 2 தரைவணி வணிகம், நீர்வழி வணிகம் 2 இருக்குது.
தரைவழி வணிகத்தில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொருட்களை வந்து ஒரு எருது, கழுதை, குதிரை இந்த மாதிரி விலங்குகளை வச்சும் எடுத்துகிட்டு போவாங்க, வண்டியில் வச்சும் எடுத்துகிட்டு போவாங்க. விலங்குகளை வச்சு அந்த விலங்குகளை வண்டியில் கட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. தரைவழி வணிகம்னா அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பயன்படுத்தினாங்க. பொருட்கள் கொண்டு செல்ல வந்து எருது, கழுதை, குதிரை அதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தினாங்க. ஸோ வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை வந்து வெளியூருக்கு ஏற்றி செல்லும்போது ஒரு குழுவாக போவாங்க. அந்த குழுவுக்கு பேர் வணிக சாத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி செல்வாங்கள்ல, வெளியூருக்கு போகும்போது விற்கிறதுக்காக போவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி குழுவாக போகும்போது அந்த குழுவுக்கு பேர் தான் வந்து வணிக சாத்து. அடுத்தது வந்து ஒன்று முடிஞ்சது தரைவழி வணிகம்னா எருது, கழுதை, குதிரை அந்த விலங்குகளையும் வண்டிகளிலும் வச்சு பயன்படுத்தினாங்க. அந்த குழுவாக நம்ம வெளியூருக்கு அவங்க போகும்போது பொருட்களை ஏற்றி கொண்டு போவாங்கள்ல. ஸோ அந்த குழுவுக்கு பேர் வந்து வணிக சாத்து. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு தரைவழி வணிகம். கடல் வழி வணிகம் பார்த்தோம்னா கப்பல்கள் மூலம் பொருட்களை வந்து அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம். அது கப்பல் மூலயமா நம்மளுக்கு ஏற்றுமதி நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணதை ஏற்றுமதினா நம்ம வந்து அனுப்பி வைக்கிறோம் பிற நாட்டுக்கு. அது வந்து ஏற்றுமதியாக நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. அங்கேருந்து பிற நாட்டிலேருந்து கடல் வழி வணிகமாக அதை கப்பல் மூலயமா நம்மளுக்கு வரவழைக்கிறது வந்து அதை கடல் வழியாக வருதில்ல, அதனால் அது நீர்வழி வணிகம். கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகம்னு சொல்லுவாங்க. கப்பல்கள் வந்து நின்று போகும் இடத்தை தான் துறைமுகம்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ துறைமுகத்தில் வந்து நம்ம பட்டினம்னு சொல்லலாம், பாக்கம்னு சொல்லலாம் துறைமுகங்களை. ஏன்னா பெரிய துறைமுகங்களை பட்டினம்னு சொல்லுவாங்க, பாக்கம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்குது. அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். அது தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் பூம்புகார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டுக்கொடிகள், அதாவது நம்ம இந்த பூம்புகார் துறைமுகத்தில் வந்து நாட்டுக்கொடிகளோட நிறைய கப்பல்கள் வந்து நிற்கும். வெளிநாட்டு கப்பல்கள் அது வந்து இறக்குமதி செய்யறதுக்காக வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு பொருட்கள் நம்ம வந்து ஏற்றுமதியும் நம்ம பண்ணுவோம். அதில் அடுத்தது வணிகத்தை ரெண்டாக பிரிக்கலாம். தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்னு சொல்லலாம். தனிநபர் மட்டும் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம். நிறுவன வணிகம்னா ஒன்றுக்கும் மேற்பட்டோர் வந்து முதலீடு செஞ்சு நடத்துகிற வணிகம் தான் நிறுவன வணிகம். சிறு வணிகம் அப்படின்னா பால், கீரை, காய்கறி இந்த மூணு தவிர நிறைய அன்றாட நம்ம தேவைகளில் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன விற்பனை செய்வர்கள் சிறு வணிகர்கள்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதுன்னா வீதிகளில் விற்கிறது, தலையில் சுமந்து விற்பாங்க, அதாவது கடை வச்சு குட்டியாக ஒரு கடை வச்சு விற்பாங்க, தள்ளு வண்டியில் விற்பாங்க, இந்த மாதிரிலாம். இது வந்து சிறுவணிக அப்படி இருக்கிறவங்க எப்படின்னா நுகர்வோர் கூட நேரடி தொடர்பு கொண்டு இருப்பாங்க. இதுதான் சிம்பிள். பால், கீரை, காய்கறி இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் விற்பனை செய்வாங்க. தரையில் நடந்துன்னு போய் விற்பாங்க. அது தலையில் வச்சுட்டு நடந்துட்டு போய் விற்கிறது, ஒரு இடத்துல வச்சு விற்கிறது, தள்ளுவண்டியில் எடுத்துகிட்டு போய் விற்கிறது, இந்த மாதிரிலாம் சிறு வணிகர்களுக்கு நுகர்வோர் கூட நேரடி தொடர்பு இருக்கும். பெருவணிகம்னும் போது நிறைய 2-3 பேர், அதாவது முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து முதலீடு பண்ணி பண்ணுவாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா பொருட்களை வந்து அதிக அளவில் திரட்டி வச்சு விற்பனை செய்வது. எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துலேருந்து ஹோல் ப்ராசஸ் எல்லாத்தையுமே எல்லா பொருட்களையும் வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணிவிடுவாங்க, மொத்தமாக வாங்கி சேல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால் சிறு வணிகர்கள் வந்து நேரடி தொடர்பு இருக்கும் நுகர்வோர்கிட்ட. இதுவே பெருவணிகக்காரங்க வந்து நேரடி தொடர்பு இருக்காது. மோஸ்ட்டாக வந்து நேரடி தொடர்பு நுகர்வோர்கிட்ட இருக்காது. பொருட்களை வாங்குறவங்ககிட்ட நேரடி தொடர்பு இருக்காது பெருவணிகத்தில். ஏற்றுமதியும் இறக்குமதியும் டாப்பிக்கில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது ஏற்றுமதின்னு சொல்லுவாங்க. பிற நாடுகளிலிருந்து நம்ம பொருட்களை வாங்குகிறோம்ல, நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் இறக்குமதி. ஸோ பழங்கால தமிழ்நாட்டில் வந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் எவ்வளோ நம்மளோட வளங்கள் இருக்குது பாருங்கள். தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இது மூணு விஷயம் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு, இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அரேபியாவிலேருந்து குதிரைகள், நம்ம நாட்டில் குதிரைகள் கிடையாது, அரேபியாவிலேருந்து குதிரைகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ வணிகத்தில் நேர்மை.
அது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான தொழில் செய்வாங்களாம். ஸோ தமிழ் இலக்கியங்களில் அது வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. திருக்குறள்லேயும் ஒரு விஷயம் இருக்கா வணிகர்களை பற்றி. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். அதாவது இந்த திருக்குறள் வந்து வணிகர்கள் நேர்மையாக எப்படி இருந்திருக்காங்க, நேர்மை பற்றி கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வணிகர்கள் பொருளை வந்து வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். அதாவது வணிகர்கள் ஒரு பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க, குறைவாகவும் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டான விலைக்கு கொடுப்பாங்க. ஸோ நடுவு நின்ற நன்னஞ்சினோர் அப்படின்றாங்க. அவங்கள பட்டினப்பாலையில் பாராட்டியிருக்காங்க. நடுவு நின்ற நன்னஞ்சினார் பட்டினப்பாலையில் பாராட்டியிருக்காங்க. ஸோ இணைய வணிக வணிகம் பார்க்குறோம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி உதவுகிறது. அதாவது கடைக்கு சென்று இந்த டைம் இருக்காதுல்ல, போக மாட்டாங்க. ஸோ ஆர்டர் போட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து இணைய வழி வணிகத்தை தான் மோஸ்ட்டாக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, வாங்குகிறாங்க. நமக்கு தேவையான பொருட்களை வந்து நிறைய நம்ம சர்ச் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஃப்ளிப்கார்ட், அமேசான், நிறைய வெப்சைட்ஸ் வந்துடுச்சு, நிறைய நிறுவனம் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணால் நவடேஸ் நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு, அப்டேட்ஸ். பொருட்களின் தரம், விலை, சிறப்பு பிற நிறுவன பொருட்களோடு ஒப்பிட்டும் பார்க்கலாம். எப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிற ரேட்டே வந்து அமேசானில் விற்க மாட்டாங்க. ஸோ அமேசானில் விற்கிற ரேட் ஃப்ளிப்கார்ட்டில் மாற்றி அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எல்லாத்துலேயுமே தரம், விலை, சிறப்பு, அதோட இது ஒரு சில ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்காது அமேசானில், ஒரு சிலது ஃப்ளிப்கார்ட்டில் நல்லாயிருக்கும், ஒரு சிலது ஃப்ளிப்கார்ட்டில் நல்லா இருக்காது, அமேசானில் நல்லா இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் வாங்குகிறோம் இணைய வணிக வணிகத்தில். ஸோ நமக்கு பிடித்த பொருட்களை வீட்டிற்கே வரவழைச்சிட்டு பொருள் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் காசு, கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரியும் இருக்குது இணைய வணிக வணிகத்தில். மின்னணு பரிமாற்றம் மூலியமாக நம்ம வந்து பணத்தை செலுத்திக்கலாம். வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கி, அதாவது பண்டமாற்று அந்த தமிழர் காலத்தில் எப்படி பண்டமாற்று முறையாக தொடங்குச்சு, இப்போ வந்து பணத்தை பயன்படுத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மின்னணு பரிமாற்றம் வந்துடுச்சு. ஸோ வருங்காலத்தில் எந்த அளவுக்கு போகுன்றது நம்ம நிறைய இருக்குது. ஸோ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. படித்த கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. பட்டினப்பாலை அதை நடுவு நின்ற நன்னஞ்சினார் பட்டினப்பாலையில் சொல்லியிருக்கோம்ல. நடுநிலைமையாக அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க, கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டான விலை கொடுப்பாங்க. சமையல் செய்து சேர்த்துக்கின் கோல்பல் அமைந்திருபால் கோலாமை சான்றோர் கனி திருக்குறள் சொல்லியிருக்கு. வீட்டிற்கு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குவோர், அதாவது வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து, வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று, பண்ட மாற்று. மின்னணு என்று சொல்லி பிரிது, மின் கூட்டல் அணு, விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. கரன்சி நோட், பேங்க், வங்கி, செக், காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மையம், டெபிட் கார்டு, பற்று அட்டை, கிரெடிட் கார்டு, கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம், இ-காமர்ஸ், மின்னணு வணிகம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.